வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19/1/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று சஷ்டி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு இருக்கலாம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும். என்ன வரும்? குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியம் வரும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்கள் சஷ்டியில் விரதம் முருகனுக்கு இருந்து மாலையில் விரதத்தை நிவர்த்தி பண்ணிங்கன்னா வெகு விரைவில் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை கிடைக்கும் என்பது தான் அதோட பொருள். நிச்சயமாக விரதம் இருங்க, கிடைக்கும். சரிங்களா? இன்று சுப முகூர்த்த நாள். ஆமாங்க, சுப முகூர்த்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும், பிறகு இன்று மாலை 3:30 4:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், மதியம் 1:30 2:30 வரை கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் மாலை 4:30 6 மணி வரையும், குளிகை நேரம் இன்று 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்ட நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் இன்றைய யமகண்டம். இன்றைய சூலம் திசை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:35 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 8:37 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை உத்திர நட்சத்திரமும், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 8:37 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு இன்று இரவு 9:35 வரை கரசை கரணம், அதன் பிறகு வணிசை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:34 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:37 வரை அவிட்ட நட்சத்திரமும், அதன் பிறகு சதய நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மன வருத்தமோ மனக்கவலையோ பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செய்தீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம். அதுலேயும் எந்த விதமான குறையோ தடையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜோதிட சம்பந்தப்பட்ட சந்தேகம் இருப்பின் எங்களுக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க. உடனுக்குடன் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் என்பதை மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி மற்றும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாமா? வாங்க. மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான். 6ஆம் இடத்து சந்திர பகவான் உங்களுக்கு மாபெரும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதன் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு காலை பொழுதிலேயே ஒரு நல்ல செய்தியும், இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையும் வெளியூர் அல்லது வெளி மாநிலம், அதர் மாவட்டம் அங்கேருந்து நண்பர்கள் வருகை உங்களுக்கு இருக்கும். நண்பர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமையுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உற்சாகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஆர்வத்தை காட்டுவீங்க இன்னைக்கு.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னதுதான் செய்யணுங்கிற ஒரு முடிவு இன்னைக்கு கிளியர் பண்ணிவிடுவீங்க. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய இன்னைக்கு இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாந்தம் தேவைங்க. கொஞ்சம் மன அமைதி தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் கொஞ்சம் படபடப்பு சடசடப்பு இதெல்லாம் வரும். அது இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் இன்றைய நாள் கோபங்கள் படாமலும் யார் மீது வேகப்படாமலும் இந்த நாள் புரோஜனமுள்ள தான் செய்யுங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அருகில் உள்ள விநாயக பகவானை கொஞ்சம் ஒரு சல்யூட் போட்டுட்டு மறுபடியும் வேலையை துவங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும். அதில் மாற்றம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே நடக்குங்க. அதில் மாற்றம் இல்லைங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிரியை கூட இன்னைக்கு ஆதரவாக உங்களுக்காக இருப்பாங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் பிரயாணத்தில் இருக்கார். அதன்படி உங்களுக்கு செய்தொழிலில் மாபெரும் உற்சாகமும் ஆர்வமும் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மன சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சில யுத்திகளை கையாண்டு அதில் வெற்றி காண்றீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கொஞ்சம் கையாள வேண்டுங்க. இன்னைக்கு கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக என்ன முயற்சி செஞ்சீங்களோ அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சிறந்த நாளுங்க. இன்றைய நாளில் உங்கள் மனதுக்கு பிடித்த சில பொருள்களை வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாக இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு நடக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாளாகவும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளில் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு என்ன தொழில் செய்தாலும் அல்லது என்ன வேலை செய்தாலும் அந்த வேலை ஒரு நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது அதில் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆக இன்றைய நாள் கை மீது பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க சிம்மராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவு தெரியாத பிரச்சனை கூட இன்னைக்கு முடிவு தெரிய வரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு, உங்களுடைய மதிப்பு மற்றவர்களால் பேசப்படும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அனுபவம் இன்னைக்கு புதுசாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வளர்ச்சி கூட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 1ஆம் இடத்திலே உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே ஒரு பிடித்தம் இல்லாத நிலை இருந்தால் கூட இன்றைய நாள் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது மாதிரி குழந்தைகளால் இன்னைக்கு ஒரு சிறு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் இன்று யோகம் உண்டுங்க. இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை இன்னைக்கு எளிதில் எடை போடக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கோர்ட்டு வழக்கு கேஸ் இருந்ததுன்னா உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுடைய தைரியம், மன தைரியம், அந்த தைரியத்தால் சில சாதனைகள் இன்னைக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஆக்கப்பூர்வமான ஒரு வேலையை செய்து அறிவுபூர்வமாக பயன்படுத்தி அதனால் அந்த மாபெரும் வெற்றியை காண போறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
யாரிடமும் வாக்குவாதத்தை செய்ய வேண்டாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்களால் நன்மை ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் மாறி ஒரு தெளிவு நிலை கிடைக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மனதிலே ஒரு உடலிலும் நல்ல தெம்பு இருந்தாலும் மனதளவில் உங்களுக்கு ஒரு சோகம், தெம்பில்லாத நிலை, அதாவது மனக்குழப்பமான நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சோர்வு ஏற்படுங்க. இன்றைய நாள் சிலருக்கு மருத்துவ செலவு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கவனிச்சிங்க. இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் 2 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே வியாபாரத்தில் ஒரு சிறு குழப்பம், தடை இதெல்லாம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மனக்கவலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் மனசுக்குள்ளே என்னது எல்லாரும் விற்றுட்டா நம்மளால் விற்க முடியலையே அப்படின்லாம் ஒரு சின்ன சிந்தனை ஏற்படும். மனதில் ஒரு சந்தோஷ நிலை இல்லாத நிலையாக, கவலை ஏற்படக்கூடிய நிலையாக இன்னைக்கு இருக்கும். அதை கண்டு அஞ்ச வேண்டாம். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8 அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவர்கள் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையில் சீர்பெறும். ஆமாங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு பழைய நட்பு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அல்லது ஒரு விஐபியின் சந்திப்பு நிகழ்வதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை என்ன சொல்ல போனால் தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5 அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து போனீங்கன்னாக்கா வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு தடை நீங்கக்கூடிய நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கக்கூடிய நாளத்திலையும் உங்களுக்கு கேட்ட இடத்துல சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சிலருக்கு உதவி கிடைப்பதில் சிறு தாமதம் இருக்கும். சிலருக்கு உதவி கேட்டவுடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய நாள் சந்திராஷ்டமத்தினால ஒரு முறைக்கு இருமுறை கேட்டால் தான் எது நடக்குங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய தேடல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க இன்னைக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு திருமண சம்பந்தப்பட்ட அல்லது சுப நிகழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இன்னைக்கு முடிவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதனால் மனதிற்கு அப்பா ஒரு பெரிய பாரத்தையே இறக்கி வச்சிட்டோம்ங்கிற ஒரு திருப்தி, ஒரு மன அமைதி, இதெல்லாம் ஒரு கடல் சீற்றம் குறைந்தால் எப்படி அமைதியாக இருக்கும், அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மீனராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 2 அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நீடிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பமான நிலை மனிதனுக்கு ஏற்படும். உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டு, அதுக்கு தக்க பலன் உண்டுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.